இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தமன்னா இது? இன்னும் அந்த வால்பாறை வரதம் வரவே இல்லை. என்னவோ அவ்வளோ பில்டப் கொடுத்த அவனுக்கு பத்தாததுக்கு அவன்கிட்ட பணத்தை வேற கொடுத்துட்டேன்னு சொல்ற. ஒருவேளை அவன் பணத்தை வாங்கிட்டு ஜகா வாங்கிட்டானோ? நானே அவன் சொன்ன நேரத்துக்கு வரலங்கிற கடுப்புல இருக்கேன். நீங்க வேற என்ன விருப்பத்தி பாக்குறீங்களா? யோ மாமா, கொஞ்சம் சும்மா இருயா. சும்மா இருக்காண்டா. ஏன் மாப்ள, நீ காட்டுக்குள்ள அகோர அதிபதியா இருந்துட்டு வந்தவன் தானே? உனக்கு இந்த மாய மந்திரம்லாம் மறந்து போச்சா என்ன? ஏதாவது மந்திரம் கிந்திரம் பண்ணி இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த. சித்தப்பா, கொஞ்ச நேரம் நீங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? மனு எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வாழ வந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அவன் கிட்ட ஏதேதோ சொல்லி அவனை பழைய மாதிரி ஆக்க பாக்குறீங்களா என்ன? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சரி, நான் அமைதியா இருக்கேன். என் வாயதான் அடைப்ப பாரு. தமனா, நீ டென்ஷன் ஆகாத. மாமா, தமனா, ரெண்டு பேரும் அங்க கொஞ்சம் பாருங்களேன். ராணி உட்கார்ந்துருக்கிற அந்த துலாபார தராசு இன்னும் கொஞ்ச நேரத்துல அருந்து கீழே விழ போகுது. அந்த இடத்துலயே அவ காலியாக போறா. ஆமாண்டா. சூப்பர் மனு, இது போதும். அந்த ராணியும் அவ வயித்துல இருக்கிற குட்டி சத்தானும் செத்தா போதும். அவளை அழிக்கிறதுக்கான வழியதான் நான் தேடி போய்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல உங்களால எனக்கு உதவ முடியுமா? நிச்சயமாக உதவ முடியும் அகார அதிபதியே. இவ என்ன சமயுத்தா மாதிரி இருக்கா? பார்த்திபன் சமயுத்தா வந்ததுக்கான காரணம் 7 தலைமுறைக்கு முன்னால நடந்த பிரச்சனையை சரி செய்யத்தானா? வேடன் அதுக்கு விடவே மாட்டான். மூதாட்டியே, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. போக போக உனக்கு புரியும். ஏய் பொம்மி! அவதான் பொம்மியா? அவதான் பொம்மி. அகோர அதிபதியே, என்னால உங்களுக்கு உதவ முடியும். அதுக்கு முன்னால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கு. சமயுத்தா மறுபடியும் வேடனால கொல்லப்படக்கூடாதுன்னு தன்னை பலவீனமாக்கி கொண்டு தன் முழு ஆத்ம பலத்தையும் பொம்மி அந்த சமயுத்தாக்கு பலம் கொடுக்க சாயுச்சியாத்தாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. பொம்மி இந்த தவத்துல இருக்கிறதுனால அவளோட முழு ஆத்ம பலமும் சமயுத்தாவை நோக்கி போகும். அதனால அந்த பொம்மி ரொம்ப பலவீனமா இருப்பா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க பொம்மியை சிறைப்படுத்தி முதல்ல உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போயிடுங்க. அப்படி அவளை நீங்க கூட்டிட்டு போகும்போது சமயுத்தாவை நோக்கி செல்லும் எல்லா ஆத்ம பலமும் தடைப்படும். சாயிச்சாத்தாவமும் பாதியிலேயே நிற்கும். அப்படி பாதியிலேயே நிறுத்தனா பொம்மையோட ஆத்ம உடல் மொத்தமா அழிஞ்சிடும்.
ரொம்ப நன்றி மூதாட்டியே. நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க தெரியுமா? இப்பவே நான் இந்த பொம்மைய என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆ. உங்களை பார்க்க 1000 வருஷம் தவம் இருந்தேன். இப்பதான் உங்க முகத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. ஏன் சம்யுக்தா இவ்வளவு வருத்தப்படுகிறாய்? நம் உடல் அழிந்தாலும் ஆத்ம உடல் அழியாமல் உன்னுடைய நினைவுகளை மனசில் தேக்கி நான் இத்தனை நாளாக காத்துக் கொண்டிருந்தேன். இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பார்த்திபா? புரியவில்லை சம்யுக்தா, ஏன் அப்படி கேட்கிறாய்? பல வருஷத்துக்கு முன்னால இதே நாள்ல தான் உங்களுக்கும் எனக்கும் திருமணம் நடக்க போற நேரத்துல அதை தடுத்து நிறுத்தி ஏன் முன்னாலேயே உங்களை அந்த ராட்சச வேலம் கொன்னான். அதனாலதான் இன்னைக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இது என் மனசை விட்டு எப்படி போகும்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் மனசுல அழுதுட்டு இருக்கிற விஷயம் இது. அழாத சம்யுக்தா, நீ அழறத பார்க்கிற சக்தி எனக்கு இல்ல. நீ கவலைப்படாதே சம்யுக்தா. 1000 வருடங்களுக்கு முன்பு இந்நாளில் எந்த நேரத்தில் அந்த வேடன் உன் கண் முன்னால் என்னை கொன்றானோ அதே நேரத்தில் உன் கண் முன்பு அந்த வேடனை என் கைகளால் கொல்வேன்.